மனசு எப்படி திருப்தியா இருக்கணுமோ அப்படி இருக்க முடியல 100%. சரி. இது எப்படின்னா என்கிட்ட i10 கார் இருக்கு, ஆனா இதை விட அப்கிரேட் கார் வாங்கணும்னு மனசுல தோணுது. இப்படிப்பட்ட எண்ணம் வந்துட்டே இருக்கு. ஏன் இப்படி வருதுன்னு எனக்கு புரியல. அது அகங்காரத்தோட ரூபம்தான். புத்தி ஒப்பிட்டு பார்த்து சொல்லும், அவர்கிட்ட நிறைய இருக்கு, எனக்கு தான் நிறையா கிடைக்கணும். இப்போ உங்ககிட்ட 10 லட்சம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அதே பக்கத்து வீட்டுக்காரர் 25 லட்சம் சம்பாதிச்சா நான் 40 லட்சம் சம்பாதிக்கணும்னு இருக்கும். நீங்கள் 40 லட்சம் சம்பாதிச்சுட்டு பார்த்தா அவர்கிட்ட 1 கோடி ஆகியிருக்கும். அதை பார்த்து துக்கப்படுவீங்க. அதுக்கு பதில் மற்றவங்கள பார்க்கணும், இவகிட்ட ஒரு பெட்ரூம் வீடு தான் இருக்குது, என்னோடது 3 பெட்ரூம்னு சந்தோஷமாக இருங்க. சரிங்க. அவங்கிட்ட 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னா உங்ககிட்ட தாதா பகவான் இருக்காரு. இதை விட வேற என்ன வேணும்? ஆமாங்க. அவகிட்ட அது இருக்குன்னா நம்மக்கிட்ட சுத்தாத்மா இருக்குது. பாசிட்டிவை பார்த்து சந்தோஷமாக இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட நிறையா இருக்குன்னு ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே கர்ம கணக்குனால தான் கிடைக்குது. இப்போது ஒருத்தர் 11ஆம் நம்பர் சைஸ் ஷூ போட்டால் நானும் 11 தான் போடுவேன்னா எப்படி? என்னோட சைஸ் 8, நான் 11 போட்டால் கீழே விழுந்துருவேன். அதனால் நம்ம கணக்குப்படி, நம்ம புண்ணியத்துப்படி, நம்ம இயல்புக்கேற்றபடி கிடைச்சதை வச்சு வாழ்க்கையை நடத்தணும். அப்புறம் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போக வேண்டியது தான். அதனால் ஆத்ம அனுபவத்தில் மெம்மேல உயரணும், நிலைத்திருக்கக்கூடியதை அடையணும். அழியிற பொருளை ஏன் சேகரிக்கணும்? சரிங்க. புரிஞ்சிட்டு தீர்வை கொண்டு வரணும்.